போட்டிருந்தோம். அந்த வெப்சைட்டு இப்போதைக்கு என்ன நிலைமையில இருக்குது, அதன் இது வந்துட்டு ஒர்த்தா போகுமா, இல்லை இதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்றலாம் நாம் வந்துட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் சில விஷயங்களை ப்ளர் பண்ணியிருப்பேன். ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன் அது இதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வந்துட்டுருக்கு யூடியூப் சைட்லேருந்து. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் எல்லாம் ப்ளர் பண்ணுற வேண்டியதை கட்டாயம் இருக்குது. ஓகேங்களா, அதனால் என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றத பார்க்காம நான் என்ன சொல்ல வரேன், என்ன கண்டென்ட்டு சொல்கிறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் நம்ம வந்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது இதை பற்றி தான். தென் இது வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அது நான் பார்த்திங்கன்னா நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுலேருந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 600 ரீசார்ஜ் பண்ணேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு டோட்டல் இன்கம்மாக 2110 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா, டோட்டல் வித்ரா பார்த்திங்கன்னா 1983 ரூபா டோட்டல் வித்ரா எடுத்திருக்கேன். இன்னொரு 127 என்னால் வித்ரா எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு வேலிட் மெம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேலிட் மெம்பர் இல்லை அப்படின்னா, நான் போட்ட பேக்கேஜ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா 2000 ப்ரொமோஷன் ரிவார்டு மட்டும்தான் ஒர்க்கிங்கில் இருக்குது. இதுலேருந்து எனக்கு 100 இன்கம் வந்திருக்கு. இது நான் வித்ரா எடுக்கணும் அப்படின்னா திருப்பி பேக்கேஜ் போடணும். தென் இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபரு. என்ன ஆஃபர்னு பாருங்கள். நம்ம 4800 போட்டோம்னா டெய்லி 816 ரூபா வரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 11,424 ரூபா டெய்லி இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 13,500 போடும்போது 2,700 டெய்லி இன்கம். இது இல்லாமல் பாருங்கள். இது வந்துட்டு இப்போதைக்கு கொடுத்துருக்குற ஆஃபரு, யாரும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தென் நமக்கு வந்துட்டு இன்னொரு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. 4,300 போட்டோம் அப்படின்னா டெய்லி 333 ரூபா. தென் 14,000 போட்டோம் அப்படின்னா டெய்லி 1,120 ரூபா இன்கம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ். தென் லவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்று பேக்கேஜ் போட்டிருந்தேன், அது மாதிரி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 650 போட்டால் டெய்லி 40 ரூபா இன்கம் அப்படின்ற மாதிரி நமக்கு டபுள் இன்கம் வர மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. தென் இது வந்துட்டு இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா, இதில் வர எக்கச்சக்கமான ஆஃபரு இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ண வேணாம். நேற்று வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, தென் இன்றைக்கி வந்துட்டு பேமெண்ட் வந்துச்சா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா, ஏன்னா நான் வித்ரா போடுறதுக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு வேலிட் மெம்பராக இருக்கணும், விஐபி 1 இருக்கணும். அந்த மாதிரி விஐபி 1 இருக்கேன் நான், ஆனால் வேலிட் மெம்பராக நான் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்துட்டு என்கிட்ட பை பண்ணதில்லை. ஓகேங்களா, நான் வந்துட்டு என்கிட்ட அந்த பேக்கேஜ் இல்லாதனால என்னால் வித்ரா எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் நான் வந்துட்டு 650 திருப்பி போடுறேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு வித்ரா எடுக்க முடியும். ஓகேங்களா, அந்த 650 எடுத்ததுக்கப்புறம் டபுளாக பார்த்திங்கன்னா நான் எடுத்துருவேன். ஓகேங்களா, ஏன்னா அதில் வந்துட்டு நமக்கு இன்கம் அப்படி தான் வருது டபுளாக. அப்படி இருக்கும்போது டபுளாக எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா திருப்பி அந்த பேக்கேஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா இருக்குது. அதை வித்ரா எடுக்க போகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ட்ராப் மாதிரி வச்சுக்கிறாங்க அங்கே. ஓகேங்களா, ஒரு அமௌண்ட்டு பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பேக்கேஜ் போட்டுட்டு வித்ரா எடுத்துருங்க அப்படின்னு. ஓகேங்களா, எப்படியும் நம்ம அதிகமாக தான் எடுக்க போகிறோம். திருப்பி நம்மளே இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறக்காக நமக்கு இந்த பேக்கேஜை பை பண்ண சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த பேக்கேஜை பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்கும். இப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு 4,800 போட்டால் டெய்லி 816னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாமே, ஒரு 5 நாளில் போட்ட அமௌண்ட் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போது நமக்கு நல்லா ஆப்பிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நமக்கு லாங் டேர்மில் இன்கம் வரும். தென் நம்ம போட்ட அமௌண்ட்டையும் ப்ராஃபிட்டையும் எடுத்துடலாம். அதுக்கு மேலே வர்றதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் பார்த்து தான் நிதானமாக சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி கதை நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட பார்க்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.